உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா அம்மா பேச்சு நீங்க கேட்கணும். நிறைய பேர் கேட்கறது இல்ல, அது நீங்க கேட்கணும். அதே மாதிரி நீங்க காலையில் எழுந்தா பெட்டை மடிச்சு வைக்கிறதுல இருந்து உங்களுடைய வேலையை நீங்க பாத்துக்கிறதுல இருந்து நீங்க பண்ணணும்ன்ற ஒரு நிபந்தனை நீங்க முன்வைக்கிறோம். நீங்களே உங்களுடைய பெட்ஸ் மடிக்கணும், நீங்களே பல் தேய்ச்சிக்கணும், நீங்களே உங்களை தயார்படுத்திக்கணும், நீங்களே சாப்பிடணும், நீங்களே உங்க பேக் பேக் பண்ணணும், நீங்களே எல்லாம் செய்யணும். இது செய்யலைன்னு நாங்க கொஞ்ச நாள் எங்க காது பட தெரிய வந்ததுன்னா உங்க ப்ரோக்ராம் கம்மியாக்கப்படும் கண்டிப்பா. ஏன்னா அடுத்தது ஏன் இதை சொல்றேன்னா, இங்க பாருங்க, டான்ஸ் ஆடுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நிறைய இடத்துல ஆடலாம். இன்னும் வேணும்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல ஆடலாம், நாளைக்கு இன்னொரு இடத்துல, அதெல்லாம் இல்ல. நாம எந்த அளவுக்கு உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குதுல எல்லாருக்கும் பிடிக்குதா, அந்த அளவுக்கு அம்மா அப்பாவை பிடிக்கணும், அந்த அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யறது பிடிக்கணும், அந்த அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருக்கிறது என்னன்னா, நீ போய் அம்மா நான் காய்கறி வெட்டி தரட்டுமா சமைக்கட்டுமான்னு இல்ல, உன் வேலையை நீ செஞ்சு அவங்களுக்கு பெரிய உதவி. கரெக்டா நீங்க செய்யலாமா நம்ம அது? அதே மாதிரி நீங்களே உங்க வேலையை பார்த்துக்கங்க. படிக்கணும். எத்தனை கஷ்டப்பட்டு உங்களோட அரை மணி நேரத்துக்கு அவங்களோட எத்தனை நேரத்தை விட்டுட்டு வராங்க தெரியுமா உங்களுக்கு? யாருமே தூங்கல. நம்ம ஆட போறோம், நாங்க ஸ்கூல் வச்சிருக்கோம், எங்களுக்கு உங்களை கூட்டிட்டு போற கடமை இருக்கு. நீங்க ஆடுறீங்க, உங்களுக்கு வர கடமை இருக்கு. அவங்களுக்கு என்ன தலையெழுத்து? அவங்களை காலையில உங்களை கொண்டு விட்டுட்டு கூடயே ஓடி அப்புறம் அங்கே ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு ஒரு டோட்டலா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அவங்களோட நேரத்தை செலவழிச்சிருக்காங்க. இது யாராவது உணர்ந்தீங்களா? உணரலைன்னா வாழ்க்கை இல்லை. நீங்க உணர்ந்தீங்களா? குழந்தை இல்லை. இந்த அளவுக்கு உங்களால ஆட முடியும்னா நான் சொல்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுதா? எல்லாம் இங்க வாங்க, எல்லாரும் வாங்க, இங்க நில்லுங்க, வாயை பார்த்து நில்லுங்க. எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கோங்க. சாமியை பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியணும். எல்லாரும் கவர் பண்ணி எல்லாரும் எவ்ரிபடி அண்ட் நீல் டவுன் மாதிரி உட்காருங்க. நீல் டவுன் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு கும்பிடுங்க. பாபாவை பார்த்து கும்பிடுங்க. அப்படியே அடியேன்னு சொல்றத திருப்பி சொல்லணும். அம்மா அப்பா எல்லாம் பார்க்க கூடாது, சரியா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லாம் ஒட்டுக்கா ஓம் ஸ்ரீ சாய்ராம். இந்த புனிதமான திருத்தலத்தில் இந்த சிறப்பான வைகுண்ட ஏகாதசி தினத்தில் உங்கள் முன் எங்களை நாட்டியம் ஆட வைத்ததற்கு கோடானு கோடி நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பு எங்கள் தந்தை தாய் இல்லை என்றால் நடந்திருக்காது. அதை உளமாறவும் மனமாறவும் புரிந்து கொண்டு இன்றையிலிருந்து எங்கள் எல்லா வேலைகளையும் நாங்களே யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் நாங்களே மகிழ்ச்சியுடன் எப்படி டான்ஸ் ஆடினா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதே சந்தோஷத்தோட எங்க வேலையில நாங்க செஞ்சுக்குவோம். இது பழகினதுக்கு அப்புறம் அம்மாக்கு நாங்க போய் ஹெல்ப் பண்ணுவோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பிலையும் இந்த கலையிலையும் வேற எந்த கலை எடுத்தாலும் அதிலையும் சிறந்து விளங்குவோம். அதற்கு உங்களது பரிபூரண ஆசீர்வாதத்தை நல்குமாறு தாழ்மையுடன் பக்தி சிரத்தையுடன் பூரண சரணாகதியுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நமஸ்காரம் பண்ணுங்க சுவாமிக்கு. நன்றி. மீண்டும் முறை திருக்கோயிலுக்கும் ரவி சாய்ராம் அவர்களுக்கும் சாய் பந்துக்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை நிறைவு செய்கிறோம்.